1 அகலத்துக்கு நீளமா நேர் பீஸ் கட் பண்ணி அதை 1/4 இன்ச் தச்சுட்டு ரோப் தைக்கிற மாதிரி திருப்பி எடுத்துட்டு அயர்ன் பண்ணிட்டு சுருக்கு வைக்கணும். அப்பதான் பார்க்க அழகா இருக்கும். ஃபுல் துணியை சுருக்கு வச்சு முடிச்ச பிறகு ஷோல்டர்ல 1/2 இன்ச் மடிச்சு விட்டுட்டு அதை நல்லா டாம் பண்ணிட்டு திருப்பி எடுத்து ஷோல்டர்லேருந்து நம்ம 1/2 இன்ச் கேப் போட்டிருக்கோம். அந்த கேப் கரெக்டாக வர்றாப்புல நம்ம இதே போல் சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி சுருக்கு வச்சுட்டு நம்ம எந்த டிசைன் வேணால் ஈஸியாக திருப்பி எடுக்கலாம். என்ன கேப் வேணால் அழகாக நீட்டாக ஃபினிஷிங் வரும். இந்த சில்க் காட்டன் கிளாத் 1/2 மீட்டர் சாடியோட பாடி கலரில் எடுத்துக்கிட்டேன். ஷோல்டரில் மறக்காமல் 1/2 சென்டிமீட்டர் மடித்து இதே போல் சில்மல் தெரியாமல் தச்சு விட்டுடுங்க. இதுக்கு ஒரு நெளிவு லேஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த லேஸை நம்ம சுருக்கு வச்சிருக்க இடத்து மேலோடைய ஒரு பாயிண்ட் மேலே ஏற்றி வைங்க. ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். பிரில் வச்சிருக்க கிளாத் 2ஆ மடிச்சு அப்படியே பிரில் வைக்காம ரோப் மாதிரி தச்சுட்டு திருப்பிட்டு அயன் பண்ணிட்டு தான் சுருக்கு வச்சிருக்கேன். ஏன்னா அப்பதான் எங்கேயும் நூல் சிலும்பாம நீட்டா வரும். ப்ளவுஸோட நெக் டிசைன் பார்ட் 1 ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணி விட்டுட்டேன். இது பார்ட் 2. இந்த சாரிக்கு பிளவுஸ் காம்பினேஷன் நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.